ஏட்டி இந்த ரயில் தானே கரெக்டா பாத்துட்டீங்கல்ல, வேற எங்கேயும் மாறி வந்துடல. ஆமா, நம்ம ஊருக்கு வர்றது ஒரே ஒரு ரயில். இங்க என்ன 72 ரயிலா நிக்கி? ஒன்று தானே நிக்கி. இதுல தான் போகணும். இங்க இருந்து போய் மெட்ராஸ்ல போய் இறங்கிட்டு அங்க இருந்து வேற ரயில்ல பம்பாய்க்கு போகணும். அப்படியாட்டி நேரம் ஒரே ரயில் போவாதோ? ஒரே ரயில் உங்கள் தாத்தா தான் விடணும். 2 ரயிலில் போகணுமா? இங்கேருந்து ஒரு ரயிலில் போய் மெட்ராஸில் போய் இறங்கணும். அப்புறம் இறங்கி வேறு ஒரு ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகணும். அங்கே போனால் தான் பம்பாய்க்கு போகிற ரயிலெலாம் வரும். அங்கே போய் தான் ஏறணும்னு ராமு சொல்லி விட்டாரு. அப்படியாட்டி அது வேற இருக்கோ? அப்புறம் காலையில எந்திரிச்சு வேற ரயிலுக்கு வேற போகணுமா? பையெல்லாம் தூக்கிட்டு அலையணுமே. ஐயோ, நான் என்ன செய்வேன்? இந்த சிம்ரன் அம்மா கிட்ட ஃபோன் பண்ணி நாங்க வாரோன்னு சொல்ல முடியாம போயிட்டேன். இந்த நேரம் பார்த்து ஃபோன்ல துட்டு வேற காலி ஆயிட்டே. சரி, ரயில்ல யாராவது சிக்காமலா போயிருவாங்க, அவங்ககிட்ட சொல்லி துட்டு போட்டு விட சொல்லி பிறகு நம்ம சிம்ரன் அம்மாக்கு ஃபோன் அடிச்சு சொல்லுவோம். ஏட்டி என்ன உங்க வீட்டுக்காரங்களாம் வரலையா? நீங்க மட்டும் வந்திருக்கீங்க, ரயில்ல போறீங்க அவ்வளவு தூரம், ஒரு வழி அனுப்ப வரல? ஏக்கா வருவாங்கக்கா, வாரோன்னு சொல்லியிருக்காங்க. போய் எல்லாரும் ஏறி உட்காருங்க, நாங்கள் பின்னாலே வாரோன்னு சொன்னாங்க. நம்மள ஆட்டோவில் வந்துட்டோம்ல, அவங்களாம் வண்டியில் வருவாங்க. ஆமாம் இளிச்சக்கா, எங்கள் வீட்டுக்காரரும் வாரேன்னு சொல்லியிருக்காரு. உங்கள் மகன் எங்கள் வீட்டில் இருக்கால, பிறகு பிள்ளையில பார்த்துக்கிட்டதுக்கு ஆள் வேணும்ல. எங்கள் மாமா வேற வெளியே போயிருக்காரு, அவர் வர்ற வரைக்கும் பார்த்துக்கிடுவார் எங்கள் வீட்டுக்காரு. எங்கள் மாமா வந்தோடனே பிள்ளையில விட்டுட்டு ஓடி வந்துடுவார். சரி டி, உங்கள் வீடு பிள்ளைகள்லாம் இருக்க போய் என் மகளை பத்திரமா விட்டுட்டு வந்திருக்கேன். இல்லைன்னா பாவம் தனியாக தானே கிடப்பா வீட்டில். இளிச்சக்கா, நந்தினியும் என் மகன் மாதிரிதான், நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. அவ பத்திரமா இருப்பா, பிள்ளைகள் கூட இருந்து பழகட்டும். சரி, எல்லாரும் சீட்டில் ஏறி உட்காருங்க, பிறகு ரயில் விட்டுட்டு கிளம்பிட போகுது. ஆமாட்டி, எல்லாரும் ஏறி உட்காருங்க, எனக்கு தான் சன்னல் சீட்டு வேணும், சரியா? ஏத்தே, சும்மா சின்ன பிள்ளை மாதிரி அடம் பிடிச்சிட்டு இருக்கக்கூடாது, சரியா? நான் தான் சன்னல் சீட்டில் உட்காருவேன், நீங்கள் ஒரு ஓரமாக போய் உட்காருங்க. அடியே ஒத்த ரோசா, நீ ஊருக்கு போகிறதுக்கு சேர்த்து நான் தாண்டி துட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கேன், சரியா? இன்னைக்கு டிக்கெட் உனக்கு நான் தான் எடுத்திருக்கேன். அதனால துட்டு கொடுத்து வர்றவங்க தான் சன்னல் சீட்டில் உட்காரணும். வாசியில் வர்றவங்களாம் ஒரு ஓரமாக போய் உட்காருங்க. அட கடவுளே, ரயிலில் ஏறதுக்குள்ளேயே மாமியார் மருமகளும் சண்டையை ஆரம்பிக்காங்களே. ஆமா, இவளுக்கு எங்க சண்டை போடுவாளுக? இவளுக்கு சண்டை போடுவாளுகன்னு நம்பி நம்பி நம்ம தான் ஏமாந்து போகணும். கொஞ்ச நேரம் சண்டை போடுற மாதிரி நடிப்பாளுக, பிறகு பார்த்தா மாமியாரே மருமகளேன்னு கொஞ்சிக்கிட்டு கிடப்பாளுக. சரி சரி, எல்லாரும் ஏறி உட்காருங்க டி, சீக்கிரம். எங்க வீட்டுக்காரர் அந்த மனுஷன் வாரேன்னு சொன்னாரு, இன்னும் ஆளை காணும். ஏக்கா, எங்க வீட்டுக்காரரும் வாரேன்னு சொன்னாரு, ரயில் கிளம்பிரும் போல, இன்னும் யாரையுமே காணுமே. இந்த பொக்கவாய் ராமுவும் வாரேன்னு சொன்னாரு, இன்னும் வரல. வீட்டில் போய் அவரை என்ன பண்ணுதுன்னு பாருங்க. ஏன் வீட்டுக்காரெல்லாம் வாரேன்னு சொல்லவே இல்லம்மா? அவன் எங்க குடிச்சிட்டு எங்கன விழுந்து கிடக்கானோ தெரியல. சேகரண்ணே, இந்த இருக்காங்க பாருங்க. ஏங்க ஏங்க, இந்த இருக்கோம் பாருங்க. ஏங்க, நீங்க வரமாட்டீங்கன்னு நினைச்சு இப்பதான் திட்டிக்கிட்டு இருந்தேன், அதுக்குள்ள வந்துட்டீங்க. அது எப்படி டி வராமல் இருப்பேன்? நீங்களாம் அவ்வளோ தூரம் தனியாக போகிறீங்க, அப்படியே விட்டுருவோமா? வந்து பார்க்க வர வேண்டாமா? சரி, பத்திரமா போயிட்டு வாங்கண்ணே. அட்ரஸ்லாம் எடுத்து வச்சுருக்கீங்கல்ல, போனோடனே அட்ரஸை காட்டி ஒரு ஆட்டோவை பிடிச்சி போயிருங்க, சரியா? சரிங்க, அட்ரஸ் வச்சிருக்கேன். மாலா, அம்மாவும் பத்திரமா பார்த்துக்கோ, நீயும் பத்திரமா இருன்னு. அங்கே போனீங்கன்னா நேராக சிம்ரன் வீட்டுக்கு போயிட்டு அவளை பார்த்துட்டு உடனே போயிட்டு உடனே வந்துருங்க, சரியா? அங்கெல்லாம் போய் தங்கிடாதீங்க, வீட்டுக்கு வந்து சேர்ந்துருங்க சீக்கிரம். சரிங்க, நீங்க நம்ம மவனை நல்லா பாத்துக்கோங்கண்ணே. அவனை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பிடுங்க, போக மாட்டேன்னு சொல்லுவான். எப்படியாட்டும் அனுப்பி விட்டுருங்க, சரியா? நான் வர எப்படியும் ஒரு 2-3 நாள் ஆகும்ல. நீங்க பத்திரமா பாத்துக்கோங்க, நீங்களும் சாப்பிட்டு வச்சு இருங்க. சரி மாலா, அதெல்லாம் நான் பார்த்துக்கிடுதேன். நீங்கள் எல்லாரும் பத்திரமா போயிட்டு பத்திரமா வாங்க, சரியா? லட்சுமி, கையில் செலவுக்கு துட்டுலாம் இருக்குல்ல? ஆமாங்க, அதான் காலையில் கொடுத்தீங்கல்ல, வச்சிருக்கேன். சரிம்மா, பார்த்து போயிட்டு வாங்கண்ணே. மெட்ராஸுக்கு போனோன்னா வேற ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகணும், மறந்துடாதீங்க. எனக்கு அடிக்கடி ஃபோன் அடி, நான் சொல்லுது என்ன, சரியா? ஊருக்கு போனோடனே ஃபோன் அடிக்கணும். அங்கே போயிட்டு போனோமா வந்தமான்னு வீட்டுக்கு வந்துடணும், சரியா? சரிங்க, நான் போனோடனே ஃபோன் அடிக்க. நீங்க பிள்ளைகளை பத்திரமா பாத்துக்கோங்க, தினம் பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பிடுங்கண்ணே. நான் இல்லைன்னு போக மாட்டேன் பாளுங்க, அதெல்லாம் கேட்காதீங்க. எப்படியாவது அடிச்சு பத்தி அனுப்பி விட்டுருங்க. காலையில இந்த சின்னதெல்லாம் சாப்பிடாது, அவளை எப்படியாட்டும் சாப்பிட வச்சு அனுப்பி விட்டுருங்க, சரியா? சரி லட்சுமி, அதெல்லாம் நான் பார்த்துக்கிடுதேன். ஏங்க, மாமாக்கு நேரத்துக்கு கரெக்டா மாத்திரை கொடுத்துருங்கண்ணே. ஒரு பச்சை மாத்திரையும் 2 சிவப்பு மாத்திரையும் கொடுக்கணும், காலையிலயும் சாயந்தரமும் கொடுக்கணும், சரியா? மறக்காம கொடுத்துருங்க. அவர் ஒய்யாம ஃப்ரெண்டு வீட்டுக்கு போறேன்ட்டு கிளம்பி போவாரு. நான் வர்ற வரைக்கும் எங்கேயும் போக வேண்டாம்னு சொல்லுங்க. இளிச்சக்கா மகள் நம்ம வீட்டுல இருக்கால, பிள்ளைல பத்திரமா பாத்துக்கோங்க. சாப்பாடுக்கு பாடு எதுவும் வாங்கி கொடுத்து பத்திரமா பாத்துக்கோங்கண்ணே. சரி லட்சுமி, நீ அதெல்லாம் ஒன்றும் கவலைப்படாத. வீட்டையும் பிள்ளைகளையும் நான் பார்த்துக்கிடுதேன்னு. நீங்கள் பத்திரமா போயிட்டு பத்திரமா வாங்க. ரயில் கிளம்ப போகுது பாரு, எல்லாரும் உள்ள தள்ளி உட்காந்துக்கோங்க.
என்ன குண்டண்ணே, கொஞ்சம் தள்ளி நின்னுங்கண்ணே. எங்கள் வீட்டுக்காரர் மூஞ்சி தெரியவே மடக்கி பாருங்க. அவர் உங்கள் பின்னால் தான் ஒளிஞ்சு நிற்காரு. நான் கொஞ்சம் அவரை பார்த்து பேசிக்கிடுதேன். அங்கிட்டு கொஞ்சம் தள்ளி போய் நில்லுங்க. ஆ சரிம்மா, தள்ளி நிற்கேன். நல்ல புல்டோசர் மாதிரி நடுவில் வந்து நின்று மறைச்சிக்கிட்டு இருக்காரு. தள்ளி பொறுமையா. யோ பொக்க இருக்கிறே இல்லையா? நெட்டம்மா, பார்த்து பத்திரமா போயிட்டு வரணுன்னு 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை எனக்கு ஃபோன் அடி, மறந்துடாத. யோ பொக்கவாயி ராமு, என்னையே பார்க்காம நீர் எப்படி இருக்க போறீரு? ஏற்கனவே ஒற்றை குச்சி மாதிரி இருக்கீரு. ஏன் நினப்புல நீர் இன்னும் இழைச்சி போய் அப்படியே குச்சி மாதிரி ஆயிட்டீருன்னா என்ன செய்ய? ஒழுங்கா சாப்பிட்டு வச்சு நல்லா இருமையா, சரியா? உங்கள் சித்தி சோறு போடலைன்னா ஹோட்டலில் போய் நல்லா தின்னும். ஏட்டி உன்னை உடனே குண்டாதான்ட்டி இருக்கேன், நீ தான் ஒல்லியா கிடக்க. என்ன, நீ நல்லா சாப்பிடு, நானும் சாப்பிடுதேன். நான் எவ்வளோ சாப்பிட்டாலும் இப்படித்தான் ஒல்லியாக இருப்பேன், குண்டாலாம் ஆக மாட்டேன். சரி, அந்த கதையெல்லாம் விடுங்க. ராமு, உங்களை பார்க்காம நான் எப்படி இருக்க போறேன்னு தெரியலையே. நீங்கள் இல்லாமல் என்னால் வாழவே முடியாது ராமு. நெட்டம்மா, எனக்கும் அதே தான். நீ இல்லைன்னா என்னால் வாழவே முடியாது. ராமு, அப்போ நான் ஒன்று செய்வோமா? நீங்களும் என் கூட வந்துருங்க. உங்களுக்கு டிக்கெட் எடுக்கல, அதனால நம்ம ஒரு ஐடியா பண்ணுவோம். இந்த ஷாருக் கான் அண்ணன் ஒரு படத்தில் ரயிலில் மேலே ஏறி நின்றுக்கிட்டு தக்க தைய தைய தையா தையான்னு ஒரு பாட்டு பாடிக்கிட்டே ஆடிக்கிட்டு வருவார்ல, அதே மாதிரி நீங்கள் ரயில் மேலே ஏறி நைஸாக அமைதியாக உட்காந்துக்கோங்க, சரியா? டிடிஆர் வந்துட்டு போன பிறகு நான் உங்களுக்கு ஃபோன் அடிக்கேன். அதுக்கப்புறம் இறங்கி வந்துருங்க. நம்ம 2 பேரும் ஒரே சீட்டில் உட்காந்துக்கிடுவோம். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி காலையில் வரைக்கும் உட்காந்துக்கிடுவோம், சரியா? வாரீங்களா? ஏட்டி லூஸ் மாதிரி ஏதாவது பேசிக்கிட்டு இருக்காது டி, அதெல்லாம் செய்ய முடியாது. நீ பார்த்து பத்திரமா போயிட்டு வாண்ணே. ஊருக்கு போயிட்டு எனக்கு ஃபோன் அடி, ஓயாம ஃபோன் பண்ணு, மறந்துடாத. ஃபோன் பண்ணாமல் அங்கே இங்கேயும் ஆடிக்கிட்டு அலையாது என்ன, ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ராமு, நீங்கள் இல்லாமல் என்னால் வாழவே முடியாது ராமு. ஏம்மா போதுமா, மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிக்காத. உங்க அன்பை போட்டு புளியாதீங்க, பிறவு புளிங்க, சரியா? ரயில் கிளம்ப போகுது, கை எடுத்துட்டு அங்கிட்டு போங்க தம்பி. ராமு தம்பி, கையை எடுத்துருங்க முதல்ல, ரயில் கிளம்ப போகுது. முடியாது முடியாது, நான் ராமு கையை விடவே மாட்டேன். அவர் கூடயே தான் இருப்பேன். ஏம்மா கையை விடுமா தாயே, ரயில் கிளம்புது. அவரை கையை பிடிச்சிக்கிட்டே கீழே இழுத்து போட்டுறாத. அவர் ஏற்கனவே பாவம் ஒற்றை குச்சி மாதிரி தான் இருக்காரு. ஏங்க ரயில் கிளம்பிட்டு போயிட்டு வரோம், பார்த்து பத்திரமா இருங்க. ஆ சரி சரி, போனோன்னு ஃபோன் அடிங்க. ரயில்ல போறது நல்ல ஜாலியா இருக்குடி. ஆமாக்கா, ரொம்ப ஜாலியாக இருக்கும். இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு முறுக்கு, கொய்யாப்பழம், சம்சாலாம் விற்பாங்க. திராட்சைப்பழம் கூட விற்பாங்கக்கா. ஒன்று ஒன்றா வாங்கி வாங்கி திம்புன்னு. ஏட்டி அதெல்லாம் ஒண்ணு வாங்கி தின்னுட்டு கிடக்காதீங்க டி. ராத்திரி போல, ராத்திரி நேரம் ஆக போதில்ல. நான் இட்லி செஞ்சு கொண்டு வந்திருக்கேன். எல்லாரும் இட்லி சாப்பிட்டுட்டு பேசாம படுங்க. காலையில வேணா ஏதாட்டும் ஒண்ணு வாங்கி தின்னுக்கோங்க. ஏக்கா காலையில தான் மெட்ராஸ்ல போய் இறங்கிடுவோம்ல, அங்க ஒரு நல்ல ஹோட்டல்ல சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அடுத்த ரயிலுக்கு போவோம். நாளா துட்டே கொண்டு வரலப்பா. இவளுக்கு துட்டிலே போயிட்டு இவளுக்கு துட்டிலே வாங்கி தின்னுட்டு வந்துடணும். கொஞ்சம் கூட செலவே பண்ணக்கூடாது. நல்ல ஜாலியா பம்பாயை சுத்தி பார்த்துட்டு வரணும். ஏட்டி டிக்கெட் போட்டதே போட்டீங்க, நல்ல ஏசி பெட்டியில் போட்டிருக்கலாம்ல. இங்கே ஒன்றும் காத்தே வராது. ஏசி இல்லைன்னா நல்ல போர்வை தலைவாணிலாம் தருவாங்க, நல்ல குழு குழுன்னு இருக்கும், சூப்பராக தூங்கலாம். இங்கே கொண்டு வந்து போட்டிங்களே டீ. ஆமாம், இதுக்கே இங்கே ஆஃபீஸில் ஒவ்வொருத்தன் கையை காலையும் பிடிச்சி டிக்கெட் போட சொல்லியிருக்கு. இந்த டிக்கெட் கிடச்சதே பெரிய விஷயம். 6 பேருக்கு திடீர்னு டிக்கெட் போடுன்னு எப்படி போட முடியும்? இந்த டிக்கெட்டு தான் கிடச்சிது. ஏசி பெட்டியிலலாம் ஒரு ஆளுக்கு 3000 4000 டிக்கெட் செலவாகும். ஆமாட்டி, நீ சொல்றது சரிதான். 3000 4000 கொடுத்து டிக்கெட் போட்டு அலைய முடியுமா? நம்ம அதுக்கு பதில் ஏரோப்ளேன்ல போயிருக்கலாமே. துட்டு ரொம்ப செலவாக கூடாதுன்னு தானே நம்ம ரயில்லையே வாரோம். நம்மளுக்கு இந்த டிக்கெட் கிடைச்சதே பெரிய விஷயம். கொஞ்ச நேரம் கழிச்சு நல்ல குழு குழுன்னு காத்து அடிக்க தான் செய்யும், சரியா? கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க, பிறகு காத்து வரும். ரயில் போக போக அப்படியே காத்து வர ஆரம்பிச்சிரும். அப்புறம் அப்படியே தூங்கிடலாம். லட்சுமி அக்கா, இட்லி கொண்டு வந்தேன்னு சொன்னீங்க. இட்லிக்கு ஊத்தி சாப்பிட என்ன கொண்டு வந்திருக்கீங்க? ஏட்டி வீட்டுல கொஞ்சம் இட்லி பொடி கிடந்துச்சு பாத்துக்கோ, அதையும் கொஞ்சம் மல்லி சட்னியும் அரைச்சு கொண்டு வந்திருக்கேன். பொடியும் சட்னியும் இருக்குடி, எது வேணுமோ வச்சு சாப்பிடுங்க. என்னக்கா மல்லி இலைய போய் சட்னி அரைச்சு கொண்டு வந்திருக்கீங்க? ஒரு தக்காளி சட்னி கொண்டு வந்திருக்கலாம்ல, இட்லிக்கு சாப்பிட நல்லா இருக்குமே. அடியே, தக்காளி விற்கிற விலைக்கு தக்காளி சட்னி வைக்க முடியுமாடி? கிலோ 100 ரூபாய்க்கு மேல போய்கிட்டு இருக்கு. மல்லி சட்னியும் பொடியும் இருக்கு, இருக்கிறத வச்சு சாப்பிடுங்க. மாலாக்கா கவலைப்படாதீங்க, இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு புரோட்டா சப்பாத்தி இடியாப்பெல்லாம் விற்பாங்க. நம்ம நல்லா வாங்கி வாங்கி சாப்பிடுவோன்னு. ஏட்டி அதெல்லாம் வாங்கி திங்காதீங்க டி. நான் கொண்டு வந்து இட்லி வம்பால போகும், தூரையா போட முடியும். முன்னைக்கு இட்லி சாப்பிடுங்க, நாளைக்கு வேணா வேற ஏதாவது வாங்கி தின்னுங்க. என்னது இட்லி வம்பா போதா? நாங்கள் எதுக்கு இட்லி வம்பாக்க போகிறோம்? முதல்ல இட்லியை பூரா தின்னுட்டு அதுக்கு பிறகு தான் புரோட்டா சப்பாத்தி இடியாப்பம் வேற என்னெல்லாம் விற்கும் அதெல்லாம் வாங்கி திம்போம். உங்கள் இட்லி யாருக்கு காணும்? ஏம்மா இவளுக்கு வயிறு வச்சிருக்காளுகளா பெரிய கிரைண்டர் வச்சிருக்காளுகளான்னு தெரியல. என் நேரமும் போட்டு எதையாவது அரைச்சிக்கிட்டே கிடக்கணும். லட்சுமி அக்கா, இந்த பையனை பாருங்களேன், நம்ம ஆரஞ்சு மண்டைய மாதிரியே இருக்கான். மாலா என்ன டீ சொல்லுத? ஆரஞ்சு மண்டைய மாதிரி இருக்கானா? எப்ப தம்பி கொஞ்சம் இங்க திரும்பு. ஆமாடி, பார்க்க நம்ம ஆரஞ்சு மண்டைய மாதிரி எல்லாம் இருக்கான். உலகத்துல 7 பேர் ஒரே மாதிரி இருப்பாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கனே, அதுல ஒருத்தன் தான் இவனும். நம்ம ஊர்லயே கிடந்திருக்கான்.
அட போங்கக்கா, நீங்க வேற. நான் தான் சூர்யா, ஆரஞ்சு மண்டையன். என்னது, நீ தான் ஆரஞ்சு மண்டையனா? நீ எதுக்குப்பா வந்த? ஏக்கா, நீங்க எல்லாரும் சிம்ரனை பார்க்க மும்பைக்கு கிளம்பிட்டீங்க. நானும் பார்க்கணும்க்கா, எனக்கும் பார்க்கணும் போல இருக்கு. நீங்களே போகும்போது நான் போக வேண்டாமா? அதனாலதான் நானும் உங்க கூடயே வரலான்னு முடிவு பண்ணிட்டேன். எனக்கு இருக்கு பையில திடீர்னு வந்து ரயிலில் ஏறி நிற்க நாங்கள் உனக்கு டிக்கெட் போடலையே. நாங்கள் 6 டிக்கெட் மட்டும்தானே போட்டிருக்கோம். உன்னை எப்படி கூட்டு போக முடியும்? ஏக்கா, டிக்கெட் எடுக்கலைன்னா பரவாயில்லக்கா, நான் எப்படியே ஒரு வாரமா உட்காந்துட்டு வந்துருதேன்க்கா. பரவாயில்ல, எப்படியாவது என்னை கூட்டு போயிருங்க. அதெல்லாம் முடியாதுப்பா. நீ எல்லாம் இறங்கி போயிரு. டிக்கெட் எடுக்காம வந்தா ஃபைன் கட்டணும். பிறகு டிடிஆர் வந்து சத்தம் போடுவாரு. நாங்கலாம் உனக்கு ஃபைன் கட்ட முடியாதுப்பா. நீ இறங்கி போயிரு. இல்ல ஆமா, ராதா சொல்றது உண்மைதான். டிக்கெட் எடுக்காம போனா ஃபைன் கேட்பாங்க, பிறகு இறக்கி விட்டுருவாங்க. நீ எதுக்கு வந்த? உன்னை யாரில் வர சொன்னா? ஏக்கா, டிடிஆர் வரும்போது நான் எங்கேயாவது போய் ஒளிஞ்சுக்கிடுதேன்க்கா. மற்ற நேரம் மட்டும் ஒரு வாரமா உட்காந்துக்கிடுதேன். தயவு செஞ்சு என்னை எப்படியாவது கூட்டிட்டு போங்கக்கா. நானும் சிம்ரனை பார்க்கணும். ஏட்டி, இந்த பையனை பார்த்தா பாவமா இருக்குட்டி, கூட்டிட்டு போவுமே. ஏக்கா, பாவமா தான் இருக்கு. நம்ம வேற தனியா பொம்பளை ஆட்களா போறோம். டிடிஆர் வந்து எதுவும் பிரச்சனை பண்ணிடக்கூடாது இல்லக்கா. ஊர் தெரியாத பாசம் தெரியாத ஊருக்கு வேற போறோம். எனக்கு எதுவும் பிரச்சனை இல்லாம போயிட்டு வரணும், அவ்வளவுதான். ஏக்கா, நம்ம சீட்ல இங்க வேற யாரும் வரப்போறது கிடையாது. நம்ம தான் எல்லாரும் உட்கார்ந்துருக்கோம். டிடிஆர் வந்தோடனே நம்ம சொன்னாதானே உண்டு. நம்ம யாரும் இவனை காட்டி கொடுக்க போறது இல்ல. பிறகு என்ன, இவன் இங்க ஒளிஞ்சுக்கிட்டும்க்கா. பிறகு டிடிஆர் போன பிறகு வந்து உட்கார்ந்து கிடட்டும். நான் இருக்கம்ல, நான் என்ன சும்மாவா இருப்பேன்? டிடிஆர் கிட்ட சொல்லி கொடுத்து எப்படியாட்டி இவனை கீழே இறங்க வச்சிருந்தேன் பாருங்க டி. சரி டி, அப்ப எல்லாரும் ஒத்துக்கிட்டீங்க. சரி, கூட்டு போவோம். இவனை தான் சிம்ரனை பார்க்கணும்னு தானே வாரான். சரி, கூட்டு போவோம் டி. ஏழை ஆரஞ்சு மண்டையா, நீ எங்க கூட வரலாம். சரியா, உட்காரு. உங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. நன்றி எல்லாம் கிடக்கட்டும்பா. நீ பேசாம உட்காரு. டிடிஆர் வந்தா மட்டும் எங்கேயாவது போய் ஒளிஞ்சுக்கொள்ள. சரிக்கா, ஒளிஞ்சுக்கிடுதேன். ஏழை ஆரஞ்சு மண்டையா, சிம்ரனை பார்க்க வந்தியே. ஊருக்கு போகிறதுக்கு துட்டு எதுவும் கொண்டு வந்தியா? இல்லக்கா, நீங்களாம் ஊருக்கு போறீங்கன்னு தெரிஞ்ச உடனே ஒரு அவசரத்தில் அப்படியே ஓடி வந்துட்டேன். பையில மட்டும் 2 சட்டையை எடுத்து வச்சுட்டு வந்திருக்கேன். ஏம்ல, தலைவர்கிட்டையாவது துட்டு வாங்கிட்டு வந்திருக்க வேண்டியதானே, சும்மா வந்திருக்க? ஏக்கா, அவரே ஒரு கஞ்ச பிசுனாரி. சம்பளமே ஒழுங்கா கொடுக்க மாட்டாரு. ஏற்கனவே இன்னைக்கு வேற 25ஆம் தேதி தான் ஆகுது. இன்னும் ஒரு 10 நாள் இருக்கு அவர் சம்பளம் கொடுக்கறதுக்கு. அதே பார்த்து 500 1000 கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்து கழிப்பாரு. அவர்கிட்ட போய் நான் எங்க கேட்க? எங்க அம்மாட்ட கேட்கலான்னு பார்த்தேன். எங்க அம்மாட்ட கேட்டேன்னா 1008 கேள்வி கேட்பாங்க. எதுக்கு, எங்க போற, எதுக்கு வேணும்னு. சரி, அதனால சும்மா அப்படியே ஓடி வந்துட்டேன். இல்லை, உங்கள் அம்மாட்ட சொல்லாமையே வந்த? இப்படி உங்கள் அம்மாவுக்கு பயந்துக்கிட்டு அலையுதியே. சிம்ரன் வச்சு நீ எப்படி காப்பாற்றுவ? கல்யாணம் நடந்தா தானே காப்பாத்துறத பத்தி யோசிக்கணும். நான் தான் இந்த கல்யாணத்தையே நடக்க விட மாட்டேனே. ஏக்கா, நீங்க எல்லாரும் சேர்ந்து தான் பேசி விடணும்க்கா. சிம்ரனை கூட்டு வந்த பிறகு உங்க அம்மாட்ட எங்க அம்மாட்ட எல்லார்ட்டையும் பேசி சம்மதம் வாங்கி நீங்க தான் எல்லாரும் சேர்ந்து எங்க கல்யாணத்தை முடிச்சு விடணும். இவளுக்கெல்லாம் சேர்ந்து திட்டமா போடுறாளுகளே. இவளுக்கு திட்டத்தை பூரா நம்ம நடக்க விடாம பண்ணிடணும். அதுக்கு தானே இவளுக்கு கூடயே அலையுதே. ஏழை ஆரஞ்சு மண்டையா, அங்க பாரு, லட்சுமி அக்கா கிட்ட கொஞ்சம் இடம் இருக்கு பாரு. அங்க போய் ஒரு வாரமா உட்காருப்போ. நானே எங்க அத்தை கூட சண்டை போட்டு இவ்வளவு நேரம் சன்னல் சீட்டை வாங்கி வச்சிருக்கேன். நீ வந்து அதையும் பிடிச்சிக்கிடலான்னு பாக்க. அங்கிட்டு போய் உட்காரு, நான் இங்க உட்கார போறேன். ஏக்கா, இங்கே தான்க்கா உட்கார நல்ல வசதியா இருக்கு. இங்கே உட்காந்துக்கிட்டு தானே. ஏழை, ஒழுங்க போய் அங்க உட்கார போறியா, இல்லைன்னா உனக்கு சிம்ரனுக்கு சண்டை இழுத்து விடவா? ஏக்கா, போய் உட்காருதேங்க்கா. ஆளுக்கு எப்போ பார்த்தாலும் இதையே சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. சரி சரி, போய் உட்காரு. ஐயையோ, டிடிஆர், நம்ம போய் ஒளிஞ்சுக்கிடுவோம். என்ன இந்த ஆரஞ்சு மண்டைய திடீர்னு ஓடுதா? ஓஹோ, டிடிஆர் வந்திருக்காரா? அதான் ஓடுறான். சரி, நம்ம வேலைய ஆரம்பிப்போம். ஏமா, மொத்தம் நீங்க 6 டிக்கெட்டாமா? ஆமா அண்ணாச்சி, 6 பேர் தான். பேர்லாம் சொல்லுங்கம்மா. அண்ணாச்சி, அது வந்து லட்சுமி, நெடுவாளி, ராதா, மாலா, மங்கம்மா, அப்புறம் இளிச்சக்கா. ஏமா, இளிச்சக்காவா? அப்படி ஒரு பேர் இல்லையம்மா. அது யாருமா? ஐயோ, இளிச்சக்கா உங்க பேர் மறந்துட்டேன். ஏன் கடவுளே, இவளுக்கு இளிச்சக்கா இளிச்சக்கான்னு கூப்பிட்டு என் பேர் எனக்கே மறந்துட்டேன். ஏமா, என்னம்மா நீங்க? உங்களுக்கு வச்ச பேர் உங்களுக்கே தெரியலையா? சார், இந்த பக்கம் திரும்புங்க, நான் சொல்லுதேன். சொல்லுங்கம்மா. அவங்க பேரு காஞ்சனா சார். காஞ்சனான்னு இருக்கும் பாருங்க. இருக்குமா. டிடிஆர் அண்ணாச்சி, ஒரு நிமிஷம் நில்லுங்க. அந்த ஊதா கலர் சேலை கட்டினாக்கா பக்கத்துல ஒரு பேக் இருக்கு பாருங்க. அது யாரு பேக்குன்னு கேளுங்க. ஏமா, அது யார் பேக்கா இருந்தா எனக்கு என்னம்மா? அண்ணாச்சி, விசாரிச்சு பாருங்க. உங்களுக்கு பல உண்மைகள் தெரிய வரும். ஏமா, என்னம்மா லூஸ் மாதிரி வளரிக்கிட்டு இருக்க? எனக்கு நிறைய வேலை கிடக்கு, சும்மா இருமா. அண்ணாச்சி, ஒரே ஒரு தடவை கேட்டு பாருங்களே, அது யாரு பேக்குன்னு. ஏட்டி ராதா, சும்மா கிடக்க மாட்டேன். நான்லாம் போயே பேச மாட்டேம்மா. உண்மையை மட்டுமே தான் பேசுவேன். பாத்தீங்களாக்கா, இவங்களெல்லாம் கூட்டு வந்திருக்க கூடாது. ஏமா, இப்ப என்னம்மா செய்யணும்? அந்த பேக்கு யாரு பேக்குன்னு மட்டும் கேட்டுட்டு போங்க. ஏக்கா, அது யார் பேக்குக்கா? அண்ணாச்சி, என் பேக்கு தான் அண்ணாச்சி. நான் தான் கொண்டு வந்தேன்.
போய் சொல்றாங்க அண்ணாச்சி. அந்த பேக்குக்குள்ள ஆம்பளை துணி இருக்கா பொம்பளை துணி இருக்கான்னு திறந்து பாருங்க. ஏமா என்ன மெண்டல் பிடிச்சிட்டா? அந்த பேக்குக்குள்ள யார் துணி இருந்தா எனக்கு என்னமா? நான் என்ன ஊர் பேக்கையே திறந்து பார்த்துட்டு அலையணுமா? வாய மூடிட்டு இருக்கே, இல்லைன்னு உன்னை இறக்கி விட்டுட்டா.